வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஜேஇ மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சு அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ ஜான் செஷன்ஸ் கிட்டத்தட்ட 10 ஷிஃப்ட் நடந்தது. அந்த 10 ஷிஃப்ட்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏப்ரல் செஷன்ஸ்க்கு இந்த பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜான் செஷன்ஸ் 2025ல் 5 நாட்கள் நடந்தது. இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜேஇ மெயின்ஸ் பேப்பர் 1 வந்தும் 10 ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் பர்டிகுலராக ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்து கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஒரு சில கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ இதில் எந்தெந்த ஷிஃப்ட்டில் கொஷின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, எந்தெந்த ஷிஃப்ட்டில் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஷிஃப்ட்டில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தா கிட்டத்தட்ட 99.9% இருந்து 90% வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு 99.9%, அது மட்டும் இல்லாமல் 90%க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த ஜான் செஷன்ஸ், அதாவது 2025ல் இந்த ஜான் செஷன்ஸ் வந்து எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 3 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாம்ஸ் எழுதின எத்தனை மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,58,000 பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 95.9% வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதில் வந்து இந்த 10 ஷிஃப்ட்டில் எந்தெந்த ஷிஃப்ட்லாம் அதிக டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி வந்து பாருங்கள், ஜான் 28 மார்னிங் ஷிஃப்ட்டும் அதே மாதிரி ஜான் 22 மார்னிங் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு 28 செகண்ட் ஷிஃப்ட், 23 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 29 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 24 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், அதே மாதிரி 29 செகண்ட் ஷிஃப்ட், இது எல்லாமே உங்களுக்கு மாடரேட்டாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து ரொம்ப ஈஸியாக இருந்த ஷிஃப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 செகண்ட் ஷிஃப்ட், அதுக்கடுத்து 23 செகண்ட் ஷிஃப்ட், 24 செகண்ட் ஷிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் 99.9%லேருந்து உங்களுக்கு 90% வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, எஸ்பெஷலி நீங்கள் என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் வேணும், இல்லை IIITஸில் சீட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் வரும், இந்த பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ஐடிஸில் சீட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் ஃபுல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம ஜோசா கவுன்சிலிங்க்கு உண்டான ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம். இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால் நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஒவ்வொரு நாளும் நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாமே நம்ம வீடியோஸில் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நிறைய நூக் அண்ட் கார்னர் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேலே வராங்க அப்படின்னா உங்களுக்கு 500 PYQs மேக்ஸ் versus கெமிஸ்ட்ரி மூணுலேயுமே உங்களுக்கு வந்து டாப் PYQs என்னென்ன இருக்குதோ, டாப் கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்கோ, ஸோ அதை எல்லாமே நம்ம பிடிஎஃபாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக அந்த பிடிஎஃபை அதில் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ஏப்ரல் செஷன்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு 99.9% வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜான் 22 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுமே உங்களுக்கு டஃப்பாக இருந்தது. ஸோ அப்போ மேபி வந்து உங்களுக்கு 214 மார்க்ஸ் இருந்தாவே உங்களுக்கு வந்து 99.9% வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஷிஃப்ட்டில் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260. ஸோ இந்த மார்க்ஸ் இருந்தால் 99.9
9%க்கு மேலே வந்திருக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு 99.8%க்கு இங்கே பாருங்கள் 195ம் அதே மாதிரி உங்களுக்கு 205ம் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. அதனால் 248 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 99.97ல் உங்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் 183 வாங்கினாவே 99.7ம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 196 இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஈஸி ஷிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 234 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 99.6. ஸோ டிஃபிகல்ட்டி ஷிஃப்ட் வந்து 175, ஈஸியான ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 227. ஸோ இந்த மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ 99.5க்கு 169ம் 221ம் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 99.4க்கு 164ம் 216ம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து 99.3க்கு 159ம் 211ம் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 99.2க்கு 155ம் 207ம் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 99.1க்கு உங்களுக்கு 150லேருந்து உங்களுக்கு வந்து 203 வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 99, இதில் வந்து 148 இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் 200 வாங்கியிருக்காங்க. சரி, இது வந்து 99% வரைக்கும். சரி, நான் வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து என்ஐடி திருச்சி கிடைக்கலினாலும் எனக்கு எஸ்பெஷலி இது டயர் 1 என்ஐடிஸில் தாண்டி உங்களுக்கு டயர் 2 என்ஐடிஸில் என் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 99%க்கு மேலே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 98.5, இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் 136ம் ஈஸியாக இருந்தால் 186ம். அதுக்கடுத்து இது வந்து 98க்கு 127ம் ஈஸியாக இருந்தால் 177ம். 97.5க்கு 120ம் ஈஸியாக இருந்தால் 168ம். அதுக்கடுத்து 97க்கு 114ம் ஈஸியாக இருந்தால் 162ம். அதுக்கடுத்து 96.5க்கு 109ம் 156ம். அதுக்கடுத்து 96க்கு 106ம் 151ம். 95.5க்கு 103ம் உங்களுக்கு வந்து 147ம். அதுக்கடுத்து உங்களுக்கு 95க்கு 96ம் உங்களுக்கு 142. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆகுது பாருங்கள். அதுக்கடுத்து 94க்கு உங்களுக்கு இதில் 90 மார்க்ஸு, இதில் 134 மார்க்ஸு. அதுக்கடுத்து 93க்கு ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு 127ம், டிஃபிகல்ட்டாக இருந்தால் 85ம். அதே மாதிரி 92க்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் 80ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தால் 121ம். அதுக்கடுத்து 91க்கு உங்களுக்கு 76ம் ஈஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 115ம். 90%க்கு உங்களுக்கு வந்து 72ம் ஈஸியாக இருந்ததுன்னா 110ம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதிலேருந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து 99.9%லேருந்து உங்களுக்கு 90% வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து பர்டிகுலராக கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் எவ்வளோ மார்க்ஸ் வேணும், இல்லை கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 10 ஷிஃப்ட்டு, இந்த 10 ஷிஃப்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு 99.9க்கு 235ம், உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் உங்களுக்கு 214ம் இருந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து 99.8க்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் 223ம், லோவாக இருந்தால் 195ம். 99.7க்கு 210ம், உங்களுக்கு லோவாக இருந்தால் 183ம். அதுக்கடுத்து 99.6க்கு 202ம், 202ம். கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் 175ம். 99.5க்கு 196ம், கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் 169ம். 99.4க்கு உங்களுக்கு 191ம், கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் 164ம். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அப்போது 99க்கு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வேணும், பர்சன்டேஜ் வேணும், 99% வேணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் மேபி வந்து ஒரு 150லேருந்து 175 இந்த ரேஞ்சஸில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் உங்களுக்கு வந்து 99% உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதே மாதிரி உங்களுக்கு 97% வேணும் அப்படின்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து மேபி வந்து 120லேருந்து 140 அந்த ரேஞ்சஸில் இருந்தாவே 97% வருது. அதே மாதிரி உங்களுக்கு 95%னா உங்களுக்கு வந்து 100லேருந்து 120 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு 95% வருது. 90%னா உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு 72லேருந்து 92 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து 90% வருது. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ மார்க்ஸு உங்களுக்கு வந்து இந்த மார்க்ஸ்க்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் இந்த பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏப்ரல் செஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதையும் தாண்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய நம்ம அப்டேஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஈவன் தான் இது வந்து ஃபுல் மார்க்ஸ். இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் வந்து
உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து வேணும், எஸ்பெஷலி எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் லிங்க்கில் தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேஷன்ஸ் டே பை டே இந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நாம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கறது 1 or 2 வீடியோஸ் தான் கொடுப்போம். ஆனால் அப்டேஷன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.